கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம், சத்திய திருவசனத்தோடு நடப்போம், நித்திய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த நாள் தியானத்திற்கென்று பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நாம் தியானிப்போம். இங்கு வேதம் சொல்லுகிறது, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இங்க வேதம் சொல்லுகிறது, மாயை மாயை மாயை, எல்லாமே மாயை. மனுஷன் இந்த சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசமும் மாயா இருக்கிறது. காரணம், இரவும் பகலும் ஓடி ஓடி என்ன பண்றான்? உழைக்கிறான். சரியான ஆகாரம் புசிப்பதில்லை, சரியான நேரத்திற்கு அவன் தூங்குவதும் இல்லை, நல்ல வஸ்திரங்களை போட்டுக்கொள்வதும் இல்லை. ஓடி 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 உழைத்து ஆசை ஐஸ்வர்யங்களை எல்லாவற்றையும் அவன் சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வைத்த பிறகு கடைசி நாட்களிலே நாம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துட்டோம், இனி சம்பூர்ணமாய் புசித்து நாம் ஜீவிப்போம் என்று நினைக்கிற காலங்களிலே அவனுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து விடுகிறது. இந்த நோய் வந்தது நிமித்தமாய் டாக்டர் கடந்து போகும்போது டாக்டர் சொல்லுகிறார், நீ இனி நான் சொல்லுகிற உணவுகளை மாத்திரம்தான் நீ புசிக்க வேண்டும், வேற எதையும் புசிக்க கூடாது. அப்படி நீ தவறி உணவுகளை நீ சாப்பிடுகிறானால் உனக்கு நோய் வந்து கண்டிப்பா தாக்கும். நீங்க ஒவ்வொன்றையும் பார்த்துதான் நீ புசிக்க வேண்டும் என்று சொல்லி டாக்டர் வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனால் இவன் இரவும் பகல் ஓடி பிரயாசப்பட்டு எப்படியாவது என்ன பண்ணணும், இந்த பூமியில சம்பூர்ணமான ஒரு ஜீவத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது நோய்வாய்ப்பட்ட நிமித்தமாய் அவன் ஒன்றும் புசிக்காதபடிக்கு மரண வேதனையோடு காணப்படுவான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சூரியனுக்கு கீழே நீ பட்ட எல்லா பிரயாசமும் மாயையே. ஒரு சந்ததி இந்த பூமிக்கு வருகிறது, ஒரு சந்ததி பூமி விட்டு கடந்து போகிறது. நீ இந்த பூமிக்கு வந்த இந்த பூமிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதத்தை நீ சம்பூர்ணமாய் புசித்து திருப்தியாய் கடந்து போய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அன்றன்றுள்ள பாடுகள் உனக்கு போதும், அன்றன்றுள்ள தேவைகள் உனக்கு போதும் என்று சொல்லி. ஆனா மனுஷன், இந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட மனுஷனும் தேவன் கொடுத்த அந்த உள்ளான ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் வருகிறது. மண்ணான மனுஷனும் இந்த மண்ணை குறித்தே அவனுக்கு சிந்தனையாய் காணப்படுகிறது. ஆனால் மண்ணுக்கு மனிதன் மேல ஆசை, மனுஷனுக்கு மண்ணு மேல ஆசை. கடைசியில மண்ணு தான் ஜெயிக்குது, மனுஷனும் தோத்து போறான். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், சூரியனுக்கு கீழே நீ படுகிற எல்லா பிரயாசம் வீணு. ஏன்? ஒரு சந்ததி இந்த பூமிக்கு வருது, ஒரு சந்ததி இந்த பூமி விட்டு கடந்து போகிறது. நீ உன் மகனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைகளுக்காக, இன பந்துகளுக்காக, வருகிற சந்ததிகளுக்காக ஓடி 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 இரவும் பகலும் பிரயாசப்பட்டு ஆசி ஐஸ்வர்யங்களை நீ சேர்த்து வைக்கிற. இன்னொரு சந்ததி வரும்போது அது தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்து, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆசி ஐஸ்வர்யத்தை அது அழித்து போடுகிறது. நீ இரவும் பகலும் பிரயாசப்பட்டு சம்பாதித்த ஆசை ஐஸ்வர்யத்தை எவனோ ஒருவன் வந்து அவன் என்ன பண்றான்? அழித்து போடுறான். ஆனா நீயோ திருடி, ஏமாத்தி, பொய் சொல்லி, சாப்பிடாம வஞ்சகமான காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாத பாவ வழிகளிலே ஆசை ஐஸ்வர்யங்களை சேர்த்து யாரோ ஒரு சந்ததிக்காக நீ சேர்த்து வைக்கிற. நித்திய ஏக சங்கராதிபதி சர்வ வல்லமை உள்ள என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகம் மாயை, நம்முடைய ஜீவியம் மாயை. ஆனா நாம இந்த மாயைக்கு தான் இருதயத்தை ஒப்பு கொடுத்து உலகத்தை ஆதாயப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் ஆத்மா என்ன பண்றான்? நஷ்டப்படுத்துறான். சத்தியத்தை அறிந்திருக்கிற இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கொடுக்கிற காணிக்கையும் தசம பாகங்களையும் உற்சாகமாய் சபைக்காக கொடுக்கிற காரியங்களை என்ன பண்றாங்க? தனக்காக
தன் பிள்ளைகளுக்காக, தன் சந்ததிகளுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்கிறாங்க. இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற அநேக ஊழியக்காரர்களுக்கும் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இந்த சத்தியம் அறியக்கூடாதபடிக்கு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவாகிய சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுத்து தேவனுக்கு பிரியமில்லாமல் ஊழியத்தை செய்கிறாங்க. இவர்களுடைய கண்களும் மறைக்கப்பட்டிருக்கு. இவர்களும் இன்னும் சத்தியத்தை அறியவில்லை. இவர்களும் மாயையைத்தான் பின்பற்றி வருகிறாங்க. நாம் கர்த்தருடைய சமூகத்துல சத்தியத்தை அறிவோம். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இந்த மாயான காரியங்களை விட்டு விலகி தேவ வார்த்தைகளுக்கு, நாம் சத்தியமுள்ள வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் நித்திய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நம்முடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போகக்கூடாது. நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும். நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள பரிசுத்தரே, இந்த உலகம் மாயை மாயை என்று சொல்லி பிரசங்கிலே பார்க்கிறோம் அப்பா. இந்த மாயை என்று அறிந்தும் நான் ஆண்டவரே ஞானம் இல்லாதபடிக்கு நடந்திருப்பேன். ஆனால் என் தகப்பனே, ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவுது என்று சொன்னீரே. என் தகப்பனே, இன்னும் சத்தியத்தை அறிகிற அறிவை தாரும். உம்முடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நடக்க தேவ கிருபையை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.